இப்போது ஜூலை 2024 சுபமுகூர்த்த தினங்களும் உங்களுடைய காரிய முயற்சிகளுடைய வெற்றியும் என்ன நேரம், அது என்ன மாதிரி கிழமைகள், நாள், நேரம், அதற்கான பஞ்சபட்சி அடிப்படையில் எதை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை இப்போது அட்டவணைப்படுத்தி சொல்ல இருக்கிறேன். முதலில் ஆனி மாதம் 19ஆம் தேதி 3/7/2024 புதன்கிழமை, கிருஷ்ணபட்ச புதன்கிழமை, திதி துவாதேசி திதி, நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், யோகம் சித்த யோகம், சுபமுகூர்த்த நேரம் காலை மணி 6:30 முதல் 7:30, பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் கடக லக்கணம். இந்த நேரத்தில் எந்த பட்சிக்காரர்கள் செய்த நன்மை என்றால் காகப்பட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகவும் சிறப்பு. அதற்கப்புறம் நாம் சில முகூர்த்த நேரத்தை மாற்றி அமைக்கிறேன். காலை மணி 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் உங்களுக்கு கோழி பட்சிக்காரர்கள் பயனுடையதாக இருக்கும். இப்பொழுது இந்த 3/7/2024 கிருஷ்ணபட்ச புதன்கிழமை காலையில் 6 to 7:30 காகமும் ஆந்தை பட்சியும் செய்வதற்கு நன்மை. காகம், ஆந்தை. அதற்கப்புறம் 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் கோழி பட்சியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு காரிய முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு அது வெற்றியாக மாறும். அதற்கடுத்து ஆணி 23 7/7/2024 வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, துவிதியை திதி, பூச நட்சத்திரம், சித்த யோகம். இவர்களுக்கு பஞ்சாங்கத்தின்படி காலை குறிப்பிடக்கூடிய டைம் 7:30 முதல் 9 மணி வரை கடக லக்கணம். இந்த நேரத்தில் வல்லூர் பட்சிக்காரர்களும் காகப்பட்சிக்காரர்களும், அதாவது காலை மணி 7:30 முதல் 9 இருக்கக்கூடிய கடக லக்கணத்தில் வல்லூர் பட்சியும் காகப்பட்சியும் மிக உகந்த நேரம் எந்த ஒரு சுபகாரியம் செய்வதற்கும். அதற்கு அடுத்தபடியாக நாம் சில மாற்றம் செய்கிறோம். அந்த நாளிலேயே 9:15 மணி முதல் 10:15 சிம்ம லக்கணத்தில் உங்களுக்கு மயில் பட்சியும் செய்யலாம். அதாவது 9:15 to 10:15 சிம்ம லக்கணத்தில் மயில் பட்சிக்காரர்களும் ஒரு காரிய முயற்சி எடுத்து செய்வது வெற்றியாக முடியும். அதற்கடுத்து ஆணி மாதம் 26ஆம் தேதி 10/7/2024 வளர்பிறை புதன்கிழமை, சதுர்த்தி திதி, மகம் நட்சத்திரம், சித்த யோகம். இந்த நாளில் பஞ்சாங்கத்தின்படி காலை மணி 6:30 முதல் 7:30 கடக லக்கணத்தில் ஆந்தை பட்சிக்காரர்களும் கோழியும் இதில் செய்யலாம். அதாவது காலை மணி 7:30 முதல் புதன்கிழமை பார்க்குறது காலை மணி 6:30 முதல் 7:30க்குள் உங்களுக்கு கடக லக்கணத்தில் ஆந்தையும் பின் கோழியும் செய்வது நன்மையே. அதன் பிறகு 9:15 to 10 மணி சிம்ம லக்கணத்தில் நாம் சில மாற்றம் அன்றைய நாளில் செய்கின்றோம். 9:15 to 10 மணி சிம்ம லக்கணத்தில் கோழி, வல்லூர், காகம் இவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்துவது நல்லதாக இருக்கும். அதாவது 9:15 to 10:15 வல்லூர் காக பட்சிக்காரர்களுக்கு மிகவும் உகந்த நேரம். இந்த நேரத்தில் காரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டால் நன்மையே. முதல் சொன்னது ஆந்தையும் கோழியும் 6 to 7:30, 9:15 to 10 வல்லூரும் காகமும் உகந்ததாக இருக்கும். ஆனி மாதம் 28ஆம் தேதி 12/7/2024 வளர்பிறை வெள்ளிக்கிழமை, சஷ்டி திதி, உத்திர நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய தினத்தில் காலை மணி 6:30 முதல் 7:30 கடக லக்கணத்தில் அன்று கோழி பட்சியும் வல்லூர் பட்சியும் செய்வது நன்மையே. அதாவது வெள்ளிக்கிழமை காலை மணி 6:30 முதல் 7:30 பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ள நேரம் கடக லக்கணத்தில் கோழியும் வல்லூரும் இந்த நேரத்தில் செய்யும் எந்த காரிய முயற்சியும் வெற்றியாக இருக்கும். பின் நாம் சில மாற்றம் செய்கின்றோம். 9:15 முதல் 10:15 மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் காகமும் மயிலும் செய்வது நல்லதாக இருக்கும். அதாவது காலை மணி 9:15 முதல் 10:15 மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் காகமும் மயிலும் செய்வது சிறந்ததே. அதற்கடுத்து ஆடி மாதம். இப்போ ஆடி மாதம் இந்துக்கள் யாரும் சில சுபகாரியங்கள் செய்யவில்லை என்றாலும் பிற மதத்தினர் செய்கிறார்கள். அதனால் ஆடி மாதங்களில் சில விவசாயங்களோ பூமி சார்ந்த காரியங்களோ அல்லது பிற மதத்தில் சில சுபகாரியங்களோ நடக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றன. அதனால் அந்த மாதத்தில் எது உங்களுக்கு சாதகமான நாள் என்பதை இப்போது குறிப்பிடுகின்றோம். இப்போ ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7/2024 புதன்கிழமை, சுக்லபட்ச அதாவது வளர்பிறை புதன்கிழமை, ஏகாதேசி திதியும் அனுச நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய சுபதினத்தில் காலை மணி 6:30 முதல் 7:30 கடக லக்கணத்தில்
இது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்க நேரம் காலை 6:30 முதல் 7:30 கடகலக்கணத்தில் ஆந்தையும் கோழியும் செய்வதற்கு சிறப்பு. அதாவது ஆந்த பட்சியும் கோழி பட்சியும் இந்த 6:30 7:30க்குள் செய்து விடலாம் அன்று, அதாவது புதன்கிழமை. அதே புதன்கிழமை நாம் சில நேரம் மாற்றம் செய்கின்றோம். காலை 9:15 மணி முதல் 10:15 வரை சிம்ம லக்கணத்தில் காகமும் மயிலும் செய்வதற்கு நன்மையே. அதாவது 9:15 மணி முதல் 10:15க்குள் சிம்ம லக்கணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது வல்லூர் பட்சி மட்டும் செய்வதற்கு உகந்ததே. அதாவது 6:30 7:30 கடகலக்கணத்தில் கோழியும் வல்லூரும் செய்வதற்கு நன்மை. அதே வெள்ளிக்கிழமை 9:15 to 10:15 மயிலும் காகமும் இந்த பட்சியைச் சேர்ந்தவர்கள் எந்த ஒரு சுபகாரியம் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கும். இப்போது ஆடி மாதம் 8ஆம் தேதி 24/7/2024 புதன்கிழமை. இது கிருஷ்ணபட்சம், திருதியை திதி, சதய நட்சத்திரம், சித்த யோகம். இந்த நாளில் காலை மணி பஞ்சாங்கத்தின்படி காலை மணி 6:30 முதல் 7:30க்குள் கடகலக்கணத்தில் காகமும் ஆந்தையும் செய்யலாம். அதாவது காலை மணி புதன்கிழமை 6:30 7:30க்குள் கடகலக்கணத்தில் காகமும் ஆந்தையும் செய்யலாம். அதன் பிறகு நாம் சில முகூர்த்த நேரத்தை மாற்றம் செய்கின்றோம். காலை 9:15 முதல் 10:15 மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் ஆந்தையும் கோழியும் செய்யலாம். 9:15 to 10:15க்குள் சிம்ம லக்கணத்தில் கோழி செய்யலாம். அதாவது 6:30 to 7:30 காகமும் ஆந்தையும் செய்யலாம். 9:15 to 10:15 சிம்ம லக்கணத்தில் கோழி மட்டும் செய்தால் உத்தமம், சிறப்பு. ஆக வாஸ்து நாள் இந்த ஜூலை மாதம் இருக்கின்றன. அதாவது ஆடி மாதம் 11ஆம் தேதி. இந்த ஆடி மாதம் 11ஆம் தேதி என்பது 27/7/2024 கிருஷ்ணபட்ச சனிக்கிழமை, சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம், பிரபாதிஷ்ட யோகம். இதில் வாஸ்து பகவான் எந்திரித்து தன்னுடைய தொழில்களை செய்கிறார். இது வாஸ்து உள்ள நாள். அதாவது வாஸ்து நாளாகிய ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2024 கிருஷ்ணபட்சம் சனிக்கிழமை, சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம், பிரபாதிஷ்ட யோகத்தோடு வாஸ்து நேரம் துவங்குகின்றது. இந்த வாஸ்து நேரம் காலை மணி 7:48 முதல் 8:24க்குள் இந்த வாஸ்து நேரம் மீண்டும் சொல்லப்படுகிறது. அதாவது அவர் உணவும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாகிய காலை மணி 7:48 முதல் 8:24 இதுதான் வாஸ்து நேரம். இந்த நேரத்தில் எந்த பட்சிக்காரர்கள் செய்தால் இந்த வாஸ்து நாள் நன்மையாக இருக்கும். ஆக இந்த சனிக்கிழமை காலை 7:48 8:24 மயில் பட்சிக்காரர்கள் செய்வது மிகச் சிறப்பு. மயில் பட்சி, அதற்கு அடுத்ததாக ஆந்தை பட்சி மட்டும் செய்யலாம். ஆக மயில் பட்சிக்கு முதலிடம், ஆந்தை பட்சிக்கு 2வது நிலை. ஆக நாம் இந்த வாஸ்து நாளில் 2 பேர் தான் செய்வதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதர பட்சிக்காரர்கள் இந்த வாஸ்து நாளை தவிர்ப்பது நல்லதே.